கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகும் கானான் தேசத்தை பங்கிடும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். 2½ கோத்திரத்தாராகிய ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்தில் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். மீதமுள்ள 9½ கோத்திரத்தார் கானான் தேசத்தை சுதந்திரித்து அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டனர். அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க கர்த்தர் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் கட்டளையிட்டார். தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு தலைவனாக 10 தலைவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் தலைவன் என்றும் பிரபு என்றும் அழைக்கப்பட்டனர். தேசத்தை சீட்டு போட்டு பங்கிட கர்த்தர் கட்டளையிட்டார். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரங்கள் பங்கிடப்பட கர்த்தர் கட்டளையிட்டார். யூதா கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் காலேப். சிமியோன் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் சாமுவேல். பென்யமின் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் எலிதாத். தான் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் புக்கி. மனாசே கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் அன்னியேல். எப்ராயிம் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் கேமுவேல். செபுலோன் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் எலிசாபான். இசக்கார் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் பல்தியேல். ஆசேர் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் அகியூத். நப்தலி கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவனின் பெயர் பெதாக்கேல். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு அவர்கள் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அதை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் கொடுக்க கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியே சுற்றிலும் 1000 முழ தூரம் இருக்க கர்த்தர் கட்டளையிட்டார். லேவியரின் பட்டணங்கள் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே 2000 முழமும் தெற்கே 2000 முழமும் மேற்கே 2000 முழமும் வடக்கே 2000 முழமும் அளந்துவிட வேண்டும். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாய் இருக்கும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சி ஆகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்கள் மொத்தம் 48 பட்டணங்களும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களும் ஆகும். அவைகளில் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக இருக்க கர்த்தர் கட்டளையிட்டார். 6 அடைக்கல பட்டணங்களில் 3 பட்டணங்கள் யோர்தானுக்கு இப்புறத்திலும், அதாவது 2½ கோத்திரத்தாருடைய பகுதி. மீதமுள்ள 3 பட்டணங்கள் சுதந்திரிக்க போகும் கானான் தேசத்திலும், அதாவது 9½ கோத்திரத்தாருடைய பகுதி இருக்க கர்த்தர் கட்டளையிட்டார். 6 அடைக்கல பட்டணங்கள் நப்தலி கோத்திரத்தில் கேதேஸ் பட்டணமும், எப்ராயிம் கோத்திரத்தில் சீகேம் பட்டணமும், யூதா கோத்திரத்தில் எப்பிரோன் பட்டணமும் லேவியருக்கு கொடுக்கப்பட்டது. யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் கோத்திரத்தில் பேசேர் பட்டணமும், காத் கோத்திரத்தில் கீலேயாத்தின் ராமோத் பட்டணமும், மனாசே கோத்திரத்தில் கோலான் பட்டணமும் லேவியருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 6 அடைக்கல பட்டணங்களை குறித்து வேதத்தின் பல இடங்களில் நாம் வாசித்தாலும் யோசுவா புத்தகத்திலே லேவியருக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணங்கள் எழுதப்பட்டுள்ளது. யாருக்காக கர்த்தர் இந்த அடைக்கல பட்டணங்களை நியமித்தார் என்றால், கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருப்பதற்காக ஏற்படுத்த சொன்னார். கொலை செய்தவன் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும்
அந்த அடைக்கல பட்டணத்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டார். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன். ஆகையால் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்கு பாவ நிவர்த்தி இல்லை என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசே கர்த்தருடைய நியமங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவித்தார்.